ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு புளிக்குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் சோம்பு வெந்தயம் பொரிய விட்டு 4 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதங்குற அளவுக்கு ஒரு பெரட்டி விட்டுக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்து அதையும் வதக்கணும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு பெரட்டி விடலாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. அது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குற அளவுக்கு நம்ம ஒரு கிளறிக்கலாம். அது கூட தக்காளி வதங்கிருச்சு. அது கூட பூண்டு ஒரு 6 பல்லு பூண்டு சேர்த்து பச்சை வடை போகிற அளவுக்கு அதையும் வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டையும் போட்டு அதை ஒரு பெரட்டிக்கலாம். பெரட்டி விட்டுட்டு அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் தேவையான அளவு மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்த்து அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறம் இது நல்ல எண்ணெயிலே காய்கறி நல்லா வேகணும். அதனாலே அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா எண்ணெயிலே வெந்து வந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். அதனாடி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இங்கிட்டு நம்ம தனியாக புளிக்குழம்புக்கு தேவையான புளியை எடுத்து கையில் கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தனியாக புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கிளறி விட்டுக்கலாம். திரும்பவும் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். கிளறி விட்டுட்டு அடியில் பிடிச்சிடாம கிளறி விட்டுட்டு மறுக்க கொஞ்சம் நேரம் மூடி வைங்க, ஒரு 2 நிமிஷம். இப்போ காய் நல்லா எண்ணெயிலே வதங்கிருச்சு. வதங்கின காய்கறியில் கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்து அதையும் ஒரு வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கிளறிக்கலாம். நல்லா காய்கறிகளோட இந்த மசாலாலாம் சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கிளறி விட்டாச்சு. நல்லா இப்போ வதங்கிடுச்சு. இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை சேர்த்து ஒரு கிளறிக்கலாம். இது கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நமக்கு புளிக்குழம்பு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு புளிக்குழம்பு தயார். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு புளிக்குழம்பு தயார்.
இப்போ மூடி போட்டு மூடிட்டு நம்ம இறக்கி எடுத்துக்கலாம்.